முகமது ஃபரீத் அப்படிங்கிறவங்க கும்பகோணத்துலேருந்து கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, நான் புர்கா ஷாப்பிங் கடை நடத்தி வருகிறேன். எனது கடையில் வாடிக்கையாளர்கள் சில சமயங்களில் பணத்தை, அதாவது ரூபாய் நோட்டுகளை தவறவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு அந்த பணம் எங்கள் கையில் கிடைக்கிறது. அந்த பணத்தை தவறவிட்டவர்களின் விவரம் ஏதும் தெரியாததால் அதுபோல கிடைக்கும் பணத்தை தனியாக எடுத்து பாதுகாத்து வைத்துள்ளோம். இதுவரை யாரும் கேட்டு வரவில்லை. இந்த சூழ்நிலையில் அந்த பணத்தை என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கண்டெடுக்கப்பட்ட பொருள் சம்பந்தமாக நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு மனிதர் வர்றார். வந்து இது மாதிரி ஒரு பொருளை கண்டெடுக்கப்பட்ட பொருளுடைய சட்டம் என்ன, அது என்ன செய்யணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாகவே கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அரிஃபஹா சனத்தன், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஓராண்டு காலம் வந்து நீங்கள் அதை அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருங்க. என்ன பொருளை கண்டெடுத்தீங்களோ அந்த பொருளுடைய அடையாளங்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு, அது யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அறிவு மக்களிடத்துல சொல்லிக்கிட்டே இருங்க. சும்மா இஸ்தம் தேவபிஹா. பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வருஷம் ஆயிடுச்சு அறிவிப்பு நீங்கள் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு சொல்ல வேண்டிய ஆட்கள்கிட்ட சொன்னீங்க, கடை வீதிகளில் வரக்கூடிய மக்கள்கிட்ட போகக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாத்தையும் தகவலை பரப்பி வச்சிங்க. ஆனாலும் ஓராண்டு உங்களுக்கு அதுக்கு இடையில யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருங்க. இல்லை ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது சம்மந்தமாக யாரும் தேடியும் வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு அதை பயன்படுத்திக்கங்க, நீங்கள் அனுபவிச்சுக்கங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ நாம் இந்த மாதிரி இன்னொரு அறிவிப்பில் ஒரு பெருமதியான 100 பொற்காசுகள் அளவுக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கண்டெடுத்தேன்னு சொல்லி வரும்பொழுது வந்து சொல்லும்போது இதே மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. ஒரு வருஷம் இது சம்மந்தமாக சொல்லிக்கிட்டே இருன்னு. திரும்ப ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வந்து சொல்லுவார். அப்போ திரும்ப ரெண்டாவது இதே மாதிரி இன்னொரு வருஷம் சொல்லுவாங்க. மீண்டும் வந்து சொல்லுவார், மூணாவது ஒரு வருஷம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவரை சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்போ குறைந்தபட்சம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பொருளை கண்டெடுத்தா ஓராண்டு காலம் அதை நாம் அறிவிப்பு செஞ்சு உரியவரிடத்தில் சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும். அதிகபட்சமாக ஒரு 3 ஆண்டு காலம் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி அதுக்கு பிறகும் அந்த அதுக்குரிய ஆட்கள் நபர்கள் யாரும் கண்டடையப்படலை அப்படின்னா அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஹதீஸ்களில் நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அதன்படி செயல்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வெளியூருக்கு போயிருக்கோம், அந்த இடங்கள்ல அங்கே நமக்கு அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் நாம் அறிவிப்பு செய்கிறது கொஞ்சம் எளிமையானதும் கூட. முந்தையெல்லாம் அறிவிப்பு செய்கிறதுனா நேரில் அறிவிப்பு செஞ்சால் மட்டும்தான் முடியும். ஒரு ஊர்னா அந்த ஊர்க்காரங்கள்டத்தில் அறிவிப்பு செய்ய முடியும். ஒரு கடை வீதினா அந்த கடை வீதியில் சொல்ல முடியும், அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதள உலகத்தில் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு அறிவிப்புகளை செஞ்சோம்னு சொன்னால் அது எல்லா இடங்களுக்கும் பரவலாக போவதற்கும் எளிமையாக அறிவிப்பு செய்வதற்குமான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் அறிவிப்பு செய்து கொண்டு சம்மந்தப்பட்டவரிடத்தில் உரியவரிடத்தில் அந்த பொருளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மளான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எந்த முயற்சியும் செய்யாமல் நமக்கு கிடைச்சிச்சு அதனால இதை நம்மளே பயன்படுத்திக்கணும் என்பதற்காக வேண்டி அறிவிப்பு செய்யாமல் எல்லாம் நம்ம இருந்தோம்னா அவங்க வந்து அநியாயக்காரர்கள் என்கிற கருத்துப்பட நபிகளார் கண்டிச்ச செய்தி இருக்கிற காரணத்தினால இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நேர்மையாகவும் நடந்துக்கணும். பிறருடைய பொருள் நம்ம அபகரிச்சிடணும் என்கிற உணர்வு இல்லாமல் அடுத்தவங்களுக்குரியதை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற உள்ளத்தோட உணர்வோடு நம்ம பாடுபடணும். அதுக்கான வாய்ப்பில்லை, சம்மந்தப்பட்டவங்க கிடைக்கலைங்கிற பட்சத்தில் நாம் அதை பயன்படுத்தி கொண்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளியாக ஆக மாட்டோம்.